SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தோசை தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, எள்ளு ஒரு 3 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும், தீ கம்மியாக வச்சு வறுத்துருங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். நல்ல மணமாக இருக்கும் வெந்தயம் சேர்த்தலாம் தக்காளி சட்னிக்கு. பாருங்கள், நல்லா வறுப்பெடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுது. 3 தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இங்கே பாருங்கள், புளி ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸுக்கு. நம்ம எடுத்துக்கிற காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து வதக்கி வச்சுக்கணும். இந்த சூட்லேயே அது வதங்கினா போதும். தக்காளி நல்லா மதிச்சு விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது. நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், பொடியை அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்து இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு சேர்த்து சட்னி அரைக்கிற பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, 2 காய்ச்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நம்ம அப்படியே சட்னியில் ரெடியாக வச்சுருக்கிற சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், தோசைக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி சட்னி வச்சுருக்கேன். வேர்க்கடலை சேர்த்து தோசை ஊற்றிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி. இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 5-6 வரமிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், தேங்காய் அந்த அளவுக்கு 1/2 மூடி தேங்காவை அப்படியே சேர்த்துக்குங்க. சின்னதாக பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் அந்த தேங்காவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இது பாருங்கள், ஆற எடுத்து எல்லாமே ஜாரில் சேர்த்து. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பல்சு மூட்டில் அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அரைக்கலாம். தேங்காய் கொஞ்சம் லேட்டாகும் அரைக்கிறதுக்கு. பொட்டுக்கடலை கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுவோம். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இங்கே பாருங்கள், மல்லி இலை. இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை 1/2 கப்பு. கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி தாளிக்க பாத்திரம் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, 2 வரமிளகாய். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இது பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். ரெடியாக வச்சுருக்கிறத சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிருக்கேன். தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி. பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள்,
பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி, பல்லு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இதை ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து ஒரு 2 சுற்று ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் அரைச்சிட்டு வந்த பிறகு கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்க, சட்னி 2 பேட்சாக அரைச்சிருக்கிறேன். இங்கே வேணும், ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் சட்னிக்கு நம்ம நார்மலாக எப்படி அரைச்சிருப்போம், கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப கொரகொரப்பாகவும் நைஸாகவும் இல்லாமல் நடு ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே ஒன்று சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிட்டோம் இல்லையா, சட்னிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்குங்க. தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், தீ குறைச்சிக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அப்படியே சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடியாக தாளிச்சிட்டு வந்துட்டேன். இட்லி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி ரெடியாக இருக்கு, தாளித்த சட்னி ரெடியாக இருக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னியை சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் குழந்தைங்க இருந்தால் வச்சுருந்தீங்கன்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.